விஜய் அரசியல் வருகை முக்கியமாக இளைஞர்கள் வந்து எழுச்சியாக வந்து வரவேற்கிறாங்க. முக்கியமாக அவர் இன்னைக்கும் வந்து பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாரு. அதிகப்படியாக பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சதுக்கப்புறம் ரத்து பண்ணுறாங்க. அவருடைய செயல்பாடுகள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருமே அவங்க ரீதியில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிற அந்த நாள் தான் உண்மையான ஒரு முடிவை ஒரு தீர்ப்பை சொல்லும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த நாளில் வந்து நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இளைஞர்கள் வந்து அதிக ஆதரவு தர ஒன்று நான் சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் இது என்னுடைய அனுபவம். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் மக்களோட சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, மக்களாலவே நம்ம வந்து இருக்கிற இந்த 2 துறைகளும் மக்களை போய் சந்திக்கலைன்னா மக்களை வந்து நம்ம மதிக்கிற மாதிரி இருக்காது, மதிக்காத மாதிரி தான் இருக்கும். மக்களால் நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மக்களை தேடி போகிறது தான் சரி. அதே போல மாறி மாறி இலவசங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வைக்க சொல்றாரு. இவங்க 10,000 கொடுத்தா அவங்க 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதே மாதிரி 2,000 கொடுத்தா அவங்க 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரே தேர்தல் இருக்கே. அதிமுகவுடைய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அம்மா காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இலவசமாக கருதப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே மக்களுடைய தேவைகளை வந்து அவங்கள அந்த கஷ்டமான நிலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க கடந்து போகிறதுக்கு ஒரு பாலமான திட்டங்கள் வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. தவிர எதுவுமே இலவசம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு புரிதலோடு மக்களுடைய தேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள் தவிர எதுவுமே இலவசம் அப்படிங்கிற இந்த கூப்பான்களும் அது ஒரு லக்கி டிப்பு, ஒரு ட்ரா, ஒரு சலானு சிட்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணுற ஒரு சரித்திரமே இல்லை. மக்களுடைய தேவைகளுக்காக திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படும். அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்காக முழுமையாக செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் யார் வந்து இது விமர்சிக்கிறாங்க, யார் செய்கிறாங்க, யார் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதே தான் சொல்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.